இந்த கதை மட்டும் ஒரு நல்ல டைரக்டர் கையில கிடைச்சு ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டரோட பிஜிஎம் எல்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணா ராட்சசன் படம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற லெவலுக்கு தூக்கி சாப்பிட்டுரும். கடைசியா நான் பார்த்த பேய் படம் அப்படின்னா கடைசியில ஒரு பேய் மூஞ்சி வருமா, அதை இன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ரமேஷா அப்படின்னு அந்த பேய் கூப்பிடும். அது மாதிரி என்ன யாரோ காயத்ரி அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே கேட்டுட்டே இருந்ததுனால அப்ப நான் முடிவு பண்ணேன், இனிமே என்ன ஆனாலும் பேய் படம் பாக்குறது இல்ல அப்படின்னு. அந்த படத்தை ஒரு பேய் படம் ரேஞ்சுக்கு கண்ணை எல்லாம் மூடிட்டு எனக்கு கிறிஸ்டோபர் வரப்போ அப்புறம் அது பார்த்து கொஞ்ச நாள்ல வந்து எனக்கு அந்த வேன் இருக்கிறத எங்கேயாவது நான் ரோட்ல பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பீதியா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல லிட்ஸோன் புக் கிளப்ல இந்த மந்தோடைய ரீடா தி கேர்ள் இன் தி கிளாஸ் கேஸ் அப்படின்னு தேவசிஷ் சர்தானா அப்படிங்கிறவர் எழுதின புக்கை சூஸ் பண்ணிருந்தாங்க. ஃபியூச்சர்ல படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹரணிக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புக்கை வந்து போல் ஆப்ஷன்ல ஆட் பண்ணதுக்கு. எல்லாம் படமா வந்ததுன்னா ராட்சசனை விட ஒரு 10 மடங்கு இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போயிட்டே இருக்கிறப்போ கடைசியில அந்த புக்கு முடியறப்போ விக்ரம தவிர வேற யாராலையும் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி ராட்சசன் மாதிரி இருக்கிற ஒரு கதையில அவரை கொண்டு வந்து நீங்க சொருகுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் சொன்னேன்னா மிகப்பெரிய ஸ்பாய்லர் ஆயிடும். ஒரு த்ரில்லர் புக்குக்கு ஸ்பாய்லர் சொல்லி பாவம் கட்டிக்க நான் விரும்பல. புக்கு வந்து படிச்சு முடிக்கிறப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, திஸ் புக் இஸ் டெஃபினெட்லி நாட் கெட்டிங் த அட்டென்ஷன் இட் டிசர்வ்ஸ். செகண்ட் சாப்டர்லயே சொல்லிட்டாங்க யாரு மர்டரர், எப்படி மர்டர் பண்றாங்கன்றதும் அடுத்து வர சில சாப்டர்ஸ்லயே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படிங்க இருக்க போகுது மிஸ்ட்ரி, இதுக்கப்புறம் என்னங்க இருக்க போகுது அதுல விறுவிறுப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மாதிரி இமேஜின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறப்போ ஆத்தர் இல்ல நான் வேற டெஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டே இருப்பாரு. இப்படி ஒரு எப்படி சொல்றது, எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் பெண்டிங் ட்விஸ்ட் கொண்ட ஒரு த்ரில்லர் புக். த்ரில்லர் அப்படின்றப்பயே நம்ம மைண்ட்ல லீசா ஜுவல்லோ இல்ல அகதா கிறிஸ்டியோ அது மாதிரி தான் வருவாங்க. பட் இப்படி ஒருத்தர் ஒரு இந்தியன் ஆரிஜின் ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றப்போ எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, பை த டைம் நான் புக்கை வாசிச்சு முடிச்சுட்டு அந்த புக்கை வைக்கிறப்போ எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அந்த மூளை எப்படி இப்படி ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணிச்சு, எப்படி அப்படி யோசிச்சிங்க, எப்படி இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட்டை வைக்கணும்னு நினைச்சிங்க, அது எப்படிமா பிளர்பும் ரீட் பண்ணாம போனேங்கிற ஆனா எங்களை ட்ரிகர் வார்னிங்ஸ் பார்த்துட்டு போன்ற, அப்ப எப்படிமா இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, ஆனா இந்த புக்கை கண்டிப்பா படிச்சிருங்க அப்படி எப்படி இப்படி யோசிச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட கத்தனை போல இருக்கு. ஜஸ்ட் ஃபேன் கேர்ள் ஆயிட்டான் அப்படின்னு எப்படி இப்படி ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதிட்டு இருக்காரு, இவரை யாருமே கண்டுக்காம ஏன் வேற த்ரில்லர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்ஷல் ஃபேவன் காவியாவும் நானும் நான் இந்த புக்கை முடிச்சிட்டேன் அப்படின்னதும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வந்து நாங்க வந்து இந்த புக்கை பத்தி பேசியிருக்கோம். நீங்க இந்த புக்கை ரீட் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்பாய்லர் இல்லாம நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம். பாய்.